இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மாஸ்டர். இந்த படம் 2021 ஜனவரி 13 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னாலே சொல்லவே தேவையில்லை. பாட்டு எல்லாமே பயங்கரமாக சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படம் விஜய்க்கு. இந்த படத்தில் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி, நாசர், மாளவிகா மோகன், அர்ஜுன் தாஸ் இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார். ஆனால் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸர். ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுற மற்ற ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே இவரை வந்து பிடிக்காது. கோஸ்டாஃப்ஸ் யாருக்குமே இவரை பிடிக்காது. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இவர் எனி டைம் போதையில் மட்டும்தான் இருப்பார். காலேஜுக்கு வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு இது இல்லாமல் இருப்பார். வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாமே எப்போவுமே போதையில் தான் இருப்பார். யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு போதை அந்த மாதிரி இருப்பார். காலேஜில் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாங்க, ஒரு எலெக்ஷன் பற்றி பேசுகிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் இவரை வந்து கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் இல்லாமல் ஒரு விஷயம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது மல்லு கட்டி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. குடிச்சிட்டு தூங்குறதுனால அவரால் காலேஜுக்கு கரெக்டான டயத்துக்குலாம் வர முடியாது. பசங்க தான் மோஸ்ட்லி போய் அவரை போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வாத்தி கம்மிங் ஒத்துன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும், நல்லாயிருக்கும். விஜய் டான்ஸ்னாலே சொல்ல தேவையில்லை. டான்ஸு அண்ட் யுவன் சங்கர் ராஜாவுடைய சாங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அவரோட மியூசிக்னாலே நார்மலாகவே யுவனுடைய மியூசிக் வந்து ஒரு தனி ஜானராக இருக்கும். சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கே. ஒரு மாதிரி மைல்டாக மெலோடி சாங்காக இருந்தாலும் சரிமே நல்லாயிருக்கும், குத்து சாங்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதில் என்னென்னா அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. காலேஜில் வந்து எலெக்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ விஜய் வந்துடுவார் இல்லையா, வந்தவர் என்ன செய்வார் அப்படின்னா காதில் ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த நைட்டு தூங்காததுனால இப்போ உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிருவார். அப்போது ஐயோ சார் இன்னும் பேசலடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஓடியாந்து, ஏன்னா அவர் ஹெட்ஃபோனில் ஆல்ரெடி பசங்க கூட கனெக்டில் தான் இருப்பார். அதோட ஓடியாந்து ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி வந்துட்டு இவரை வந்து கிள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் முழிச்சுடுவார், எதை பற்றி பேசுகிறோன்னே தெரியாமல் இருப்பார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தோன்னே, காலேஜில் எலெக்ஷன் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஆல்ரெடி இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பேசியிருப்பாங்க, எலெக்ஷன் தேவையில்லை, அதை வச்சு நிறைய பிரச்சனைகள் வரும், இது தேவையா, படிக்க மட்டும் செஞ்சால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. அந்த விஷயம் தெரியாமல் இவர் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமே எலெக்ஷன் வேணும் காலேஜில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுவார். அதில் என்ன ஆயிரும்னா மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பயங்கர கோவம் ஆயிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய இதுதான் யாருக்குமே பிடிக்காது இல்லையா, அவர் பேசுகிற விஷயங்கள். விஜய் வந்து சொல்லுவார், எதனால எலெக்ஷன் வேணும் அப்படின்னா, படிக்கும்போதே எலெக்ஷன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் பின்னாடி அவன் ஓட்டு போட போகும்போதோ அவனோடைய லைஃப்லேயே கண்டிப்பாக அது வந்து தேவைப்படும். எப்படி போட்டியிடணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். இந்த விஷயத்தினால என்ன ஆயிரும்னா, ஒரு 2 கம்யூனிட்டியாக பிரிஞ்சு இருப்பாங்க. அதில் வந்து சாந்தனு ஒரு டீமில் இருப்பார், இன்னொரு இதில் ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க இருப்பாங்க. 2 பேருக்கும் இடையில போட்டிகள்லாம் நடக்கும். கடைசியில் அந்த பொண்ணு தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவாக விஜய் வந்து இருப்பார். சாந்தனுக்கும் ஆதரவு கொடுப்பாரு, பட் அவருக்கு வந்து பிடிக்காது. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியோடைய பையனாக இருப்பார். அவர் கொஞ்சம் திமிராக இருப்பார், அடமெண்ட்டாக இருப்பார், பிடிக்காது விஜயை. அதுக்கப்புறம் இதில் ஜெயிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன எப்படி சொல்கிறேன்னா, தன்னோட பையன் தோற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி என்ன பண்ணிடுவார்னா காலேஜுக்குள்ளே புகுந்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சாந்தனுக்கு புரிய வரும், நம்ம அப்பா பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் விஜய் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிருவார். ஓகே, அவன் வந்து திருந்திடுவான், நார்மலாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதில் என்ன ஆயிரும்னா, இவர்னால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துருச்சு காலேஜில். இவர் தானே எலெக்ஷன் வேணும்னு சொன்னார், அப்போ இவ்வளோ கலவரம் வந்தது காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை காலேஜ் விட்டு முதல்ல வெளில போக சொல்லுங்கன்னு எல்லா ஸ்டாஃப்ஸும் இது பண்ணுவாங்க. என்ன ஆயிரும் அப்படின்னா, காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, சின்ன பிள்ளைங்களை தப்பு பண்ணுறவங்கள ஜெயிலில் போடாமல் அந்த மாதிரி விஷயத்தில் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிள்ளைங்களை கொண்டு வரணும்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் சாராக இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவர் போவார். இவருக்கு அங்கே போகிறதே பிடிக்காது. போவார், அங்கேயும் போய் தூங்கி விழுவார், அப்படி இருக்கும். அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரவுடி கேங், அதாவது அந்த கேங்கோட தலைவர் தான் விஜய் சேதுபதி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பெரியவங்க பண்ண தப்பு பண்ணுறத வச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை வச்சு அதை விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கிறது. அது ரொம்ப தப்பு இல்லையா, பண்ண வச்சு அந்த பசங்களை ஃபுல்லாக இப்படி சீர்திருத்த பள்ளியில் போட வச்சுருவார். ஆனால் அவங்கள வந்து மீட் பண்ணவும் அவர் வருவார்.
அங்கேயும் மீட் பண்ண வருவார். என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள வந்து விஜய் சார் கிட்ட சொல்லணும். இவராவது நம்மள காப்பாத்துவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேப்பர்ல இத ஃபுல்லா எழுதி, "சார் நாங்க வந்து ரொம்ப கொடுமைப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள வேணும்னே இந்த மாரிலாம் பண்ண வைக்கிறாங்க சார். கொலை பண்ண வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் எங்கள பண்ண வைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பசங்க ஒரு பேப்பர்ல எழுதி விஜயோடைய பாக்கெட்ல வச்சு விட்டுருவாங்க. ஆனா, இவரு குடிச்சிருப்பாரு இல்லையா? வீட்டுக்கு போனோனே எப்ப பார்த்தாலும் மட்டையாயிருவாரே. என்ன பண்ணுவாருன்னா, அந்த பேப்பர அவர் கவனிக்க மாட்டாரு. அது கீழ விழுந்துரும். அதோட முடிஞ்சிரும். என்ன ஆயிரும்னா, மறுநாளு அவன் வந்து சார் கிட்ட சொல்றதுக்காண்டி எழுதி வச்சான் அப்படின்ற விஷயத்த, அங்க உள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பசங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த ரவுடி கேங்கிட்ட சொல்லிக் குடுத்துருவாங்க. அதனால விஜய் சேதுபதி வருவாரு. அவர் வந்தப்போ அந்த பிரியாணி சீன் ஒண்ணு இருக்கும். நல்லாருக்கும் அது. அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்து இந்தாங்க அத சாப்பிடுங்கன்னு சொல்ல, அந்த பசங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். நம்மள கொல்றதுக்கு தான் இவர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். அது என்ன ஆயிடும்னா, அந்த பசங்க சாப்பிட மாட்டேன்னு அந்த பிரியாணிய தட்டி விட்டுருவானுங்க. அப்பதான் அவரு சொல்லுவாரு, "டேய் சோறு வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? அதுவும் பிரியாணியில லெக் பீஸ் அமையறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ எப்புட்றா அப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸ எடுத்து கழுவிட்டு அத சாப்பிடுவாரு. அந்த விஷயம் அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன ஆயிரும்னா, இவன் வந்து சொல்லிக் குடுக்குறான்ல அப்படி சொல்லிட்டு அந்த 2 பசங்களையும் அந்த லெட்டர் எழுதுனானுங்க இல்லையா? அந்த 2 பசங்களையும் அதே இடத்துல தூக்குல தொங்க விட்டுட்டு போயிருவாரு விஜய் சேதுபதி. காலையில வரும்போது தான் பார்ப்பாரு விஜய் இந்த மாரி தொங்குறாங்கன்னு. அப்ப தாங்கிட்ட லெட்டர் குடுத்ததாகவும், அத வந்து நம்ம கவனிக்கல அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்சோனே ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் இவரு குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வருவாரு. வந்துட்டு அந்த பசங்கள நல்வழிப்படுத்தணும். அந்த பெரிய பசங்கள்லாம் இன்னமும் திருந்தாம தானே திரியிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அவங்களுக்கும் எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவாரு. பட் அவனுங்கலாம் கேட்க மாட்டாங்க. அதில என்ன ஆயிரும்னா, கொஞ்சம் அடிதடி அடிச்சு தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அந்த மாரி அடிச்சு சொல்லி புரிய வைப்பாரு. அந்த ஒரு கேங்ல தான் அர்ஜுன் தாஸ் இருப்பாரு. அர்ஜுன் தாஸ் வந்து இன்னும் வந்து மேஜர் ஆகல அப்படின்றதுனால அவர வந்து சீர்திருத்த பள்ளியில போட்டிருப்பாங்க. ஓகே சொல்லிக் குடுப்பாரு. அவருக்கு புரியாது. அப்ப இவரு சொல்லுவாரு, "நீ வேணா பாரு, உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றானுங்கல்ல, அங்க உங்க எல்லாரையும் கொல்ல தான்டா பார்ப்பானுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கேருந்து எல்லாரையும் வேன்ல ஏத்தி கூட்டிட்டு போயிருவானுங்க. ஆனா இவங்களெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி விஜயும் போவாரு. போயிட்டு அவனுங்கள எல்லாரையும் காப்பாத்தி கூட்டு வந்துருவோம் அப்படின்னு. போன இடத்துல தான் தெரிய வரும். அர்ஜுன் தாஸ வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும். அப்பதான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணுவான். ஓகே சார் சொன்னது கரெக்ட்டு தான். அப்ப இவனுங்க வந்து நம்மள ஒரு பலியாடு மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரும் நம்மள வந்து பாசத்தினாலலாம் ஒரு இது பண்ணல. நம்ம தான் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறோம். அவரு நம்மள தம்பியா நினைக்கலன்னு அவனுக்கு அப்பதான் புரிய வரும். இந்த ஒரு கேங்ல என்ன ஆயிரும்னா, விஜய் சேதுபதிக்கும் விஜய்க்கும் பயங்கரமான சண்டை வரும். சண்டையில விஜய் பயங்கரமா அடி வாங்குவாரு. வாங்கும்போது இந்த பசங்க எல்லாரும் காப்பாத்துறதுக்காக ஓடிருவாங்க. அப்பதான் அவரு சொல்லுவாரு, "இங்க பாரு நான் இவ்வளோ கஷ்டப்படுற காரணமே உங்கள நல்லவங்களா திருத்தி கொண்டு வரக்காக மட்டும் தான். திருப்பி நீங்க மறுபடியும் இவங்கள அடிச்சு கெட்டவங்களா ஆயிறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவரே இது பண்ணுவாரு. நார்மலா ஒரு படம்னாலே அப்படித்தானே. ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லன கொல்றது தான் படமாவே இருக்கும். கண்டிப்பா ஹீரோவ வந்து வில்லன் கொல்ல மாட்டாருல்ல. ஸோ விஜய் சேதுபதியே இவர் வந்து அடிச்சு கொன்றுவாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போயிருவாரு. அந்த பசங்களையும் திருத்தி கூட்டிட்டு போன மாரி ஒரு படமா இது வந்து அமைஞ்சிருக்கும். நல்ல ஒரு கதைக்களம்.